எனக்கு தனுசுவோ சிம்புவோ சிவகார்த்திலையும் யாரோ ஒரு ஆள் எனக்கு காய்ச்சி நான் காசு ஆள் அனுப்புகிறேன். இந்த பில்டிங் விற்று 100 கோடி இப்போ நான் தனுசு கொடுக்கணுமா அட்வான்ஸ் கொடுக்குறேன். அவனுங்கிற ஹீரோயின் இவ்வளோ போடுங்கிறான், அவனை டேட் போடுன்றான். இதே நாடே திரும்பி விஜய் எப்படி வந்தால் எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் அரசியல் தலைவராக இருக்காரு, கஷ்டப்பட்டு தான் நான் ஜெயிச்சு வரான். தயாரிப்பாளர் கரெக்டாக படம் எடுத்தால் சக்ஸஸ் ஆகும் சார். இவங்க பணம் இல்லாமல் பாதி பேர்கிட்ட போய் நடிகர்கிட்டையும் சில பேர் யாரையாவது சொல்லி ஏமாற்றி கொஞ்சம் இப்போ செட் பண்ணி பண்ணும்போது பாதி நின்று போகுது. சிறுபடம் ஓடாத காரணம் எங்கள் தயாரிப்பாளர் மெயின் காரணம். அதை தாங்க சொல்ல வர்றேன். கிளாரிட்டினே நானும் நீ உப்பு நீ நொய்யை கொண்டா நான் உம்மி கொண்டா ஊற்றிக்கலாம் படம் எடுத்து எப்படி எடுக்க முடியும்? ஏங்க நீ பணம் இருந்தால் படம் எடு, இல்லை எடுக்காதுன்னு தான் நான் சொல்கிறேன். இன்னொன்று 4 பேர் செலக்ட் பண்ணிக்கோ. பணம் இருந்துச்சா நல்ல ஒரு டேரக்டர் செலக்ட் பண்ணிக்கோ, ஒரு நல்ல கேமராமேன் செலக்ட் பண்ணிக்கோ, நல்ல ஒரு மியூசிக் டைப் பண்ணிக்கோ, நல்ல ஒரு ஹீரோ. 4 பேர் போதும் சினிமாவுக்கு. அதுக்கப்புறம் தான் டிஏ கிஏ லொட்டு லொஸ்க்கு எடிட்டிங்கலாம். இந்த 4 பேர் கரெக்டாக அங்கே வரதில்லை. வந்தோடனே கேட்பேன், தம்பி யாருப்பா ப்ரொடியூசர்? நான் தான் சார். டைரக்டர் யாருப்பா? நான் தான் சார். ஹீரோ யாருப்பா? நான் தான் சார். ஏயா 3மே நீயே எடுத்தால் படம் நீனே ஆடியன்ஸ் சார் இருந்துக்கே அப்படிமா? உண்மை இது சத்தியம். வந்தேன் அப்போ கேட்கும்போது நான் என்ன பண்ண முடியும்? ஏதாவது ஒன்று எடுத்து கான்செப்ட் பண்ணி ஜெயிச்சு வாயா. இப்போ தனுஷ் இருக்கான், அவன் ஃபஸ்ட்டு 20 படம் நடித்தான், சிம்பு 10 படம் நடித்தாப்புல, சிவகார்த்தியம் படித்தாப்புல, அதுமாதிரி எல்லாருமே ரஜினி கமல் எல்லாமே ஒரு 20 படம் 25 படம் நடித்து அதுக்கப்புறம் தான் அவங்க பிடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் டேரக்டர் ஆனாங்க. அந்தமாதிரி எடுத்து இப்போ பார்த்திபன் ஸ்டேட் பார்த்திபன் வந்து நடிகர் டைரக்டர் பிடிச்ச வேறு தான் காசு அள்ளி போட்டுனான். பார்த்திபன் பாக்கியராஜா அது மாதிரி தான், அதுமாரி பாண்டியராஜா அதே மாதிரி தான். அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு நான் சொல்கிறது எல்லா தயாரிப்பாளருக்கும் முன்ன படத்தை எடுத்து ஜெயிச்சுக்கோ, அதுக்கப்புறம் டேஷன் பண்ணு. இல்லையா டேஷன் பண்ணு 3 காட்சி பண்ணால் சினிமா உருப்படாது, சினிமா வந்து ஓடாது. இந்த வருஷத்துல வந்து எந்த ஸ்மால் ஸ்கேல் மூவியுமே ஜெயிக்கல. ஆணித்தனமான பின்ன இதுக்கு சார் நம்ம சங்கம் வச்சு நம்ம எடுத்து நம்ம ப்ராசஸ் பண்றோம். அதுக்கு என்ன முடியும்? அவங்க கனவு நிறைவேற்றி தான் ஆகணும். அதுக்காக நான் போய் என் சொந்த பணத்தை போட்டு ஓட வைக்க முடியும் தேட்டரில்? அவரோட பேமெண்ட்ல பிக்சரோட பேமெண்ட்ல இதுக்குள்ள வந்து ஃபண்ட் ஆகுதுல. சோ அப்போ வந்து இந்த காலகட்டங்கள்ல 1 கோடி 2 கோடி படம் எடுத்தா ஓடாதுன்னு ஒரு மாசம். ஏன் ஓடாது? எந்த படம் ஓடிச்சு? ஏங்க 1 கோடி எங்காலே 1 கோடி இவன் நீ இப்போ சொன்னீங்களே மேக்கிங்கே இல்லைன்னு. அப்போ இருக்கு. நான் தான் உண்மையை ஏற்றுக்கிறேன்னு போய் சொல்லுவேன். எங்கள் ஆளுங்க படம் ஒழுங்காக எடுக்கிறதுன்னு நான் ஃபஸ்ட்டு கோரிக்கை வைக்கிறேன். என்ன காரணம்னா அவங்க வந்து பணத்தை வச்சு படம் எடுக்கிறது இல்லை பாதி பேர், இவர் மாதிரிலாம் வச்சு படம் எடுக்கிறது இல்லை பாதி பேர். அவங்க என்ன பண்ணால் கடை வாங்குறான், ஹீரோட்ட 10 லட்சம் கேட்குறான், ஹீரோனிட்டு கேட்குறான், இல்லைன்னா யாராவது இருந்தால் வாங்க சார் சொல்லி ரூம் போடுறான், ரூம் போட்டு பேசி டிஸ்கஷன் பண்ண சொல்லி அப்புறம் ரூமுக்கு வாடகை கொடுக்குறதுல யாராவது ஹீரோனியை கூப்பிட்டு வந்து ஏதாவது பேசி பண்ணி அப்படியும் போயிடுறான். குற்றச்சாட்டும் இந்த மாதிரியான ஒரு சில ப்ரொடியூசர் மேலே வருது, அரசு போலீஸ்லாம் கேள்விப்படுறோம். இது உண்மைதானா? உண்மை. இவன் ஏங்க போகிறா? நாங்கள் ஏற்கனவே பிடிச்சவர் கூப்பிடுவாங்க, நான் தான் கூப்பிடுவேன், நீ தான் கூப்பிடு, எவனுமா கூப்பிடுவான். நீ ஏன் வர? நீ காசு இல்லை, உனக்கு தொழில்னு ஒன்று இருந்தால் ஒதுங்கிப்போ. உனக்கு இதுதான் தொழில் வரும்போது நான் எப்படி அவனை ஏன் வரேன்னு அவனுமே பிடிச்சி ஏன் அவன் பொண்ணை கூட்டு போன்னு சொல்ல முடியுமா? நான் என்ன சொல்கிறேன், இருக்கிற ஒழுங்காக இருந்தால் சிறைக்கிற ஒழுங்காக சிறைப்பான ஒரு பழமொழி இருக்குது. அதுமாதிரி இருக்கிறவங்க படத்தை ஒழுங்காக எடுத்தால் தேட்டரில் மக்கள் வந்து இப்போ எல்லா படமும் மக்கள் தேட்டரில் தான் வந்து பார்க்குறது தெரியுங்களா? 30 வருஷத்துக்கு முன்னே ஒன்லி இன்னொன்று சொல்கிறேன், ஒரே ஃபஸ்ட்டு எடுத்தால் ஒரு படம் ரிலீஸ் பண்ணுவாங்க. எங்கள் ஊர் பக்கம்லாம் ஒரே படம் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. காலைல 11 மணி ஷோ, மத்தியானம் 3 மணி ஷோ, சாயந்தரம் 6 மணி ஷோ, அப்புறம் 10 மணி ஷோ. 4 ஷோவுமே ஒரே படம் ஓடும். அது நல்லா இருக்கும், நல்லா இல்லையா காடாத்த கருமாதியா பேருக்காக உட்காந்து வெளியே வருவான், என்ன ஏதோ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி 2 பேர் சினிமா பாருமா. இன்றைக்கி ஒரு நாளைக்கு 15 படம் வாரம் ரிலீஸ் ஆகும்போது 15 ஷோ போடுறாங்க. அப்போ ஆடியன்ஸ் வந்து எந்த படத்தை பார்ப்பான்? ஒரு டிக்கெட் 200 ரூபா, ஒரு பாப்கார்ன் 600 ரூபா, பைக்குக்கு 120 ரூபா. நான் கூட இந்த தந்த 120 ரூபா 3 மணி நேரத்து பைக்கு 120 ரூபா. 100 கோடி ஓடலையா? இது 100 கோடி நம்ம ஏங்க சரி நீ இவ்வளோ பேசுகிறீங்களே, சரி எனக்கு எவனா ஒரு இருக்கிற ஹீரோவில் ஒரு காய்ச்சல் கொடுக்க சொல்லுங்க. இப்போ இருக்கிற ஹீரோவில் எனக்கு தனுசுவோ சிம்புவோ சிவகார்த்திலையும் யாரோ ஒரு ஆள் எனக்கு காய்ச்சி நான் காசு ஆள் அனுப்புகிறேன். அவங்க கதை சொல்லி பட்ஜெட்டை 7 கோடி தரேங்க, 7 கோடி தரேன். இந்த பில்டிங் விற்று விட படம் எடுக்கிறேங்க தர சொல்லுங்க. எவனையாவது இந்த பில்டிங் விற்று 100 கோடி இப்போ நான் தனுசு கொடுக்கணுமா அட்வான்ஸ் கொடுக்க சொல்லுங்கள். நான் டேரக்டர் ஒரு ஆளை போட சொல்கிறேன். ஏங்க அவனுங்களே டீமை செட் பண்ணி அவனுங்களே ஹீரோயின் இவ்வளோ போடுங்கிறான், அவனை டேரக்ட் போடுன்றான், இது இங்கே ஷூட்டி வைங்கிறான், ஃபாரின் போடுங்கிறான், பேசுகிறீங்க. இதை கேள்வி அவனோட கேளுங்க. ஏன் கேட்கல? இவரை கேட்கல சார், நீங்களே டேரக்ட் பண்ணி நீங்களே ஹீரோ நீங்களே பிடிச்ச நீங்கள் தனியாக மாதிரி பெரிய புது ஹீரோக்கு புது டேரக்டர் வாய்ப்பு கேளுங்களேன். என்ன கேட்குறீங்களே இவ்வளோ கேள்வி, இவ்வளோ கேளுங்க. அதே கேளுங்க, வர சொல்ல அவங்க வெளியே வர சொல்லுங்க. வரல வாங்கலாம் கூப்பிடுங்க. சம்பாதி சாதாரணமாக இருக்கும்போது ரோட்டில் நடந்து போகிறானுல, எதுவுமே இல்லாமல் வாய்ப்பே இல்லாத பேண்ட்டு சூத்து கிழிக்குது, செருப்பு தேயுது. அப்போ அண்ணா வணக்கம் அண்ணா நான் தானே பேசுகிறேன். ஆனால் நான் இதே நாடே திரும்பி விஜய் எப்படி வந்தால் எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியுமா? நடிப்பே வராமலாம் வந்தார், மூஞ்சி முறை பருந்து. இன்றைக்கி அரசியல் தலைவராக இருக்கார்.
கஷ்டப்பட்டு தான் நான் ஜெயிச்சு வரான். அந்த கஷ்டத்தை மறக்கிறவன் முன்னுக்கு வர மாட்டான். அதை நினைக்க ஜெயிப்பான். ஓகே சார், தேங்க்யூ. நன்றி, வணக்கம்.